குக் வித் கோமாளி சீசன் 5ல் வெங்கடேஷ் பட் சார் வரலை அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் வந்து ஆயிடுச்சு பல மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதனை தொடர்ந்து வெங்கடேஷ் பட் சார் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் என்ன பண்ண போகிறாரு, ரியலாகவே வந்து இவர் வந்து குக் வித் கோமாளி சீசன் 5க்கு வந்து வரவே இல்லையா, இல்லை வேறு ஷோ ஏதாவது பண்ணுறாரா, இல்லை மீடியா சைடே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து இருந்தது. ஆனாலும் அதுக்கெல்லாம் விடை சொல்லும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இன்ஸ்டாகிராமில். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இமேஜஸை மெர்ஜ் பண்ணி ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெங்கடேஷ் பட் சார் வந்து பேசுகிற மாதிரி, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வாய்ஸ் ஓவர் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிறது வெங்கடேஷ் பட் சார் வந்து தெரிகிறாரு. அதே மாதிரி ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பாக ஒரு ப்ரோமோவுக்காக வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம CWC5 வந்து இருக்கோ, அதுக்கு எப்படி ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கோ, ப்ரோமோஸ் வந்து பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இவரும் வந்து சில பல ப்ரோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே குக் வித் கோமாளி சீசன் 4ஆக இருக்கட்டும் 3ஆக இருக்கட்டும், அவர் வந்து யூனிஃபார்மில் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக வச்சுருப்பாப்புல. ஸோ அப்படி யூனிஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹோட்டலோட நேம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸில், அதாவது சோசியல் மீடியாவில் வெளியிட்ட ஃபோட்டோஸில் அக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்மில் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர் வந்து அடுத்து மீடியாவில் தான் வந்து கால் பதிக்க போகிறாரு. மேபி வேறு டிவியாக இருக்கலாம், மேபி சன் டிவியாக இருக்கலாம், இல்லைனா ஜி தமிழாக இருக்கலாம். ஒரே ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஷோவில் தான் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அது வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இப்போ சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரேசி அவர்கள் வந்து இவர் போடக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாமே லைக் போடுறதை தவிர்த்து கமெண்ட்டும் வந்து அடிப்பார். நாட் ஒன்லி குரேசி மட்டும் கிடையாது, நிறைய கோமாளிஸும் வந்து பண்ணுவாங்க. பட் நம்ம குரேசி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் சிங்கம் சிங்கிளாக தான் வரும், நீங்கள் சொல்லிட்டீங்க நான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொன்னீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டை வந்து அந்த கமெண்ட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாக்களில், அதுவும் குறிப்பாக வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒருவேளை குரேஷிக்கு வந்து தெரியும் என்ன ஷோன்னு தெரியும், அதை தாண்டி குரேஷி அவர்களுக்கு இது பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, விஜய் டிவியை விட்டு வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. CWC5 வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. நம்ம குரேஷி அவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.